என் பேர் சுஜா. நான் தான் தமிழ் லைஃப் கோச். ஹலோ, இது என் முதல் வீடியோ தமிழ் லைஃப் கோச் என் யூடியூப் சேனலுக்கு செய்கிறேன். முதல் நோச்சோ தமிழ் ஆண்டின் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாம் தமிழ் லைஃப் கோச்சாக நான் யோசிச்சேன், நான் ஏன் இது யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸோ அப்படியே மாற்றிக்கணும். என் பேஜுக்கு நீங்கள் யாரும் சொல்லியிருப்பாங்க என்னை பற்றி. ஸோ ஹலோ, எப்படி இருக்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண என்று சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கு முதல் என்னை பற்றி நான் உங்களுக்கு ஸோ என் பேர் சுஜா. எனக்கு 42 வயசு. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை. 2 வருஷத்துக்கு முதல் ஒரு 20 வருஷம் மேரேஜை விட்டுட்டு வந்தேன். நான் மேரேஜ் மட்டும் விட்டுட்டு வந்தேன். நான் கணக்கு பேர், கணக்கு ஃபீலிங்ஸ், கணக்கு அப்யூஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னால் எங்கள் இன்டர்நெட்டுக்கு உண்மையாக சொல்ல முதல் 40 வருஷம் ஆஃப் மை லைஃப் வாஸ் குட். இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இந்த பிள்ளை பற்றி நான் டிகிரி எடுத்து நான் டீச்சிங். ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸில் நான் என் வாழ்க்கையிலேயே யோசிப்பேன். டிக்டாக் இல்லை ஒரு சேனலோட இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நான் தமிழ் லைஃப் கோச். இப்போ யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை. இந்த பேஜ் என்னென்னா பேர் சொல்லாதது, பேர் பயப்படாது, அதெல்லாம் நான் யோசிக்காம சொல்லுவேன். உண்மையாக யோசிக்கணுமோ இல்லையோன்றே தெரியும். பட் இதுதான் என் ஹீலிங் ப்ராசஸுக்கு இது பாதி. விட என் ஃபிலாசபி என்கிற லைஃப் சரியான ஷார்ட். அப்பா கோவிட் வந்து சொல்லாமல் இல்லாமல் போயிட்டார் 63 வயசில். அப்போ அதோட யோசிச்சது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அப்போ என்ன நடக்கும், எப்படி நடக்கும். நாங்கள் எல்லாத்தையும் மூடி மறைச்சு மற்றவங்களுக்காண்டி இருந்து இருக்க கொஞ்சம் சந்தோஷத்தையும் மற்றவங்களுக்கு அது எங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கு. அப்போ இது எந்த சேனல் நான் இதை பற்றி கதை அண்டைக்குள்ள என்ன வருதோ அது நான் பிளட் அவுட் பண்ணி கூடுதலாக என் பிளட் அவுட்ஸ் டிக்டாக்கில் இது நான் யூடியூப்பில் ஒன்ஸ் அ வீக் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். லாங்கான வீடியோ தான். ஆனால் இதில் நான் abuse, physical abuse, sexual abuse, financial, narcissism, அதை பற்றிலாம் கதைப்பேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லாது. அப்போ அவங்களோட பெர்மிஷன்ஸ் பேரணும் சொல்லாமல் அவங்களோட ஸ்டோரிஸையும் நான் ஷேர் பண்ணேன். ஆனால் அதே நேரம் நான் ஒரு லைஃப் கோச். இதெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படி வெளியில் வேறு கோல்ஸ் எல்லாம் அப்படி மேக் பண்ண, நாங்கள் எப்படி சந்தோஷமா இருக்காது, எப்படி நாங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்காது இதுக்கு வாழ்க்கைக்கு. அப்போது எனக்கு ட்ரோமா, எனக்கு காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டியோடையும் நான் நிறையா சந்தோஷமா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நான் இப்படி ஒரு நிலைமையில நான் நினைச்சு கூட இப்படி வந்து வந்து இருக்கிறேன். லைக் இட்ஸ் சரியான பெரிய விஷயம் எனக்கு. நான் அதை பத்தி கதைப்பேன். ஐம் கே, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ அதை பத்தி நான் கதைப்பேன். ஒரு தமிழ் உமனா இருந்து எங்கிற தமிழ் கம்யூனிட்டியில ஒரு லெஸ்பியனா இருக்காது. இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு எல்லாம் யோசிச்சு தெரியும் என்னென்ன பேர் அண்ட் டிக்டாக் எல்லாம் கமெண்ட்ஸ் விடுவாங்க. அண்ட் சம் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஹாரபிள். எனக்கு இப்போ கொஞ்சம் திக் ஸ்கின் வந்துட்டது. நான் உண்மையாக நினைக்கிறேன் தான் அவங்க மற்றவங்களை ப்ளீஸ் அந்த தமிழை பற்றி பேச போறீங்கன்னா பேசுங்க. It doesn't bother me in the slightest. சிலோனில் நான் ஜெர்மனில் 3 வயசுல லண்டனில் வந்தேன். நான் இப்போ இந்த தமிழ் எல்லாம் உண்டு. அம்மா பாட்டுன்னு வந்தது இல்லை தமிழ் படத்துலேருந்து வந்து மிக்ஸில் தான் நான் இப்போ தமிழ் கதைக்கிறேன். இருந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் தான் யோசனையில் வேற போகுது. இங்கிலீஷ் வந்துடும். எவ்வளோத்துக்கு ஏழுமோ அவ்வளோத்துக்கு நான் தமிழில் எனக்கு தெரியும். தமிழாக்கள் எனக்கு விருப்பம் நான் தமிழில் கதைக்க போகுது. ஏன்னா நான் கதைக்க டாபிக்ஸ் அப்படி ஆவலின் எதன் உங்களுக்கு வேறு எதன் எக்ஸ்பிளனேஷன் ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. என் இமெயில் அட்ரஸ் இதில் இருக்குது இந்த யூடியூப் லிங்க்ஸோட. இல்லைன்னா இந்த டிக்டாக் இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து. ஸோ யா, ஹலோ, வெல்கம். நான் தமிழ் லைஃப் கோச் சுஜா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மற்றவங்களோட. சொல்லுங்க இப்படி ஒரு லூசன் வந்து கொஞ்சம் மாற்ற வாழ்ந்து. தட்ஸ் த பிளான். அப்போ என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு. I hope you guys are well. Bye.